வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு நீதிமன்றம் அழைப்பு. யாழ்கடலில் குழந்தையை பிரசவித்த பெண். சுற்றுலா பயணிகளுக்கு விரோதமாக செயற்படுபவர்களுக்கு எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் வரலாறு காணாத மழை. விமான நிலையத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் 9 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது மைத்ரிபால சிறிசேனவிற்கான தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளருக்கு ஆதரவாக இன்று வியாழக்கிழமை பழுகாமத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பட்டிருப்பு கல்வி வலயத்திற்கு புதிதாக பணிப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இடமாற்றம் செய்யப்பட்ட பணிப்பாளர் ஸ்ரீதரனின் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி இன்று பழுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஊவா மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் இன்று வியாழக்கிழமை பதுளையில் உள்ள ஊவா மாகாண சபைக்கு முன்பாக நடைபெற்றது. தற்போது ஊவா மாகாணத்தில் பல வேலையேற்ற பட்டதாரிகள் உள்ளதாகவும் அவர்களின் தொழில் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டு குழுக்களுக்கு இடையில் நேற்று புதன்கிழமை இரவு இடம்பெற்ற மோதலில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரண்டு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் வாழ்வெட்டில் முடிந்ததை தொடர்ந்து இவ்வாறு இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல்களை பிற்போடுவதற்கான காய் நகர்த்தல்களை அரசு மேற்கொள்கின்றது எனும் சந்தேகம் வலுக்கின்றது என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்தும் ஜனாதிபதி பதவியில் இருப்பதற்கான வியூகங்களை வகுக்கிறாரா என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. இந்த ஜனாதிபதி நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை அறிவித்துள்ளது. கல்கிசை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் தமக்கு பிணை வழங்குவதற்கான நீதவான் உத்தரவு தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டதாக முறைப்பாட்டாளர் ஹிசாம் ஜமால்தீன் தெரிவித்துள்ளார். இது தற்போது நடைபெற்று வரும் நீதித்துறை நடவடிக்கைகளில் தலையிடுவதற்கும் பொதுமக்கள் மனதில் நீதி பரிபாலனம் தொடர்பாக சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கும் சமமானதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான கருத்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என கூறப்பட்டு நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2024 ஆண்டு மே மாதம் 8 மேன்முறையீட்டு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நைனா தீவைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணொருவர் கடலில் குழந்தை பிரசவித்துள்ள சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைனா தீவைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு நேற்று புதன்கிழமை திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து நைனா தீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு வைத்தியர்கள் பரிந்துரைத்ததை அடுத்து போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸ் படகு தற்போது சேவையில் ஈடுபடுத்தப்படாததால் பொதுமக்கள் போக்குவரத்து படகில் குறித்த பெண்ணை ஏற்றி வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில்
பிரசவ வலி பெண்ணுக்கு அதிகரித்ததை அடுத்து படகின் கீழ்த்தளத்தில் இருந்த ஆண்களை மேல் தளத்திற்கு அனுப்பி வைத்த பின்னர் படகில் பயணித்த பெண்களே பிரசவம் பார்த்துள்ளனர். படகு குறிக்கட்டுவான் இறங்குதுறையை வந்தடைந்ததும் அங்கு தயார் நிலையில் நின்ற புங்குடுதீவு வைத்தியசாலையின் நோயாளர் காவு வண்டியில் தாயையும் சேயையும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். விடுதலை புலிகளது பொருளாதார நிலை கடத்தலுடன் தொடர்பானது. அதற்கு நாம் அனுமதிக்க முடியாது. இன பிரச்சினைக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்டால் விடுதலை புலிகள் என்ற அமைப்பு ஒன்று தேவையில்லை என உலமா கட்சி மற்றும் ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் மௌலவி தெரிவித்துள்ளார். எதிர்கால தேர்தல் விடயம் குறித்து விசேட செய்தியாளர் சந்திப்பு ஒன்றினை இன்று தனது அலுவலகத்தில் நடாத்திய வேளை மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார நிலைமை என்பது நாட்டிலே மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விடுதலை புலிகளுடைய பொருளாதாரம் என்பது அது ஒரு கடத்தல் ரீதியான பொருளாதாரம். அதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒரு ஜனநாயக கட்சிங்கிற வகையில் அனுமதிக்க முடியாது. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விரோதமாக செயற்படுபவர்களுக்கு எதிராக உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே எச்சரித்துள்ளார். அண்மையில் விற்பனையாளர் ஒருவர் சுற்றுலா பயணி ஒருவருக்கு அதிக விலைக்கு கொத்தரொட்டியை விற்பனை செய்ய முயன்ற விவகாரம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தற்காலத்தில் சுற்றுலா பயணிகள் முட்டாள்கள் அல்ல, அவர்களை ஏமாற்ற முடியாது என குறிப்பிட்ட ராஜாங்க அமைச்சர் விருந்தோம்பல் நட்புறவு மிக்க சுற்றுலா தலமாக உள்ள இலங்கையின் நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளார். மேலும் ஏனைய சக வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்திற்கும் தீங்கு விளைவிக்காமல் இது போன்ற நடத்தைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் வர்த்தகர்களை வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டிகளின் பற்றாக்குறையால் நோயாளிகள் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகி வருவதாக தெரிய வருகின்றது. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் பாவனைக்காக 12 நோயாளர் காவு வாகனங்கள் இருந்தும் தற்போது 3 வாகனங்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் நோயாளிகளை மேலதிக சிகிச்சைகளுக்காக வேறு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் தாமதங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் நோயாளிகள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஓமான் வளைகுடாவில் மூழ்கிய கப்பல் ஒன்றிலிருந்து 21 இலங்கை பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குக் தீவுகளின் கொடியுடன் பயணித்த குறித்த கப்பல் அங்கு நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஓமான் வளைகுடாவில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் ஜாஸ் கடற்கரையில் இருந்து 30 கடல் மைல் தொலைவில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனையடுத்து ஈரானிய அதிகாரிகளால் கப்பலில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டதுடன் அவர்களில் 21 இலங்கையர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 5 பேருக்கு உடனடி மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் எவருக்கும் பாரிய பாதிப்பு ஏற்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தோனேஷியாவில் உள்ள ருவாங் எரிமலை வெடித்துள்ளதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெடித்துள்ள எரிமலையின் சில பகுதிகள் கடலில் விழுந்து சுனாமியை ஏற்படுத்தும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். 1871ஆம் ஆண்டு இவ்வாறு வெடித்த எரிமலையின் சில பகுதிகள் கடலில் விழுந்து சுனாமியை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக எரிமலையை சுற்றி வசித்த 11,000 மக்களை அதிகாரிகள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. எந்நேரத்திலும் வெடிக்கும் நிலையில் உள்ள ருவுங் எரிமலை இந்தோனேஷியாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு தீவில் உள்ளது. இந்நிலையில் தற்போது எரிமலை வெடித்து எரிமலை குழம்பு மற்றும் சாம்பல் வெளியேறி வருவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் நேற்று பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் விமான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகில் பரபரப்புடன் இயங்கக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ள நீர் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. வெள்ளப்பெருக்கு காரணமாக விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. அத்துடன் துபாய் விமான நிலையத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓராண்டில் பெய்யக்கூடிய சராசரி மழை வீழ்ச்சி ஒரே நாளில் பெய்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக துபாய் வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். டெவோன் கான்வே காயம் காரணமாக இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகியுள்ளார்.
இதன் காரணமாக மீதமுள்ள தொடரில் விளையாடுவதற்காக ரிச்சர்ட் கிளீசனை சென்னை சூப்பர் கிங்ஸ் இணைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த 2 இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய கான்வே 23 போட்டிகளில் விளையாடி 924 ரன்களை பெற்றுக்கொண்டார். இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.